ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறுகீரை பருப்பு கடையில் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், கட் பண்ணி. அப்புறம் கொஞ்சம் பூண்டு, ரெட் சில்லி எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஜீரகம் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சிறுகீரையை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணி ஒரு 3 டைமாவது தண்ணியில் அலசி வச்சுருக்கேன். அப்புறம் குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விடணும். தண்ணி விட்டுட்டு, ஏற்கனவே கீரையிலையும் தண்ணி இருக்கும் வேக வச்சதுக்கப்புறம், அதனால் 1 டம்ளர் ஊற்றினா போதும். கீரை எடுத்து வச்சுக்கிறேன் அதோட சேர்த்து வேக வைக்கிறதுக்கு. அப்புறம் நம்ம கட் பண்ண சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்துக்கிறேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கிறேன். தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க, நீங்கள் எடுத்துருக்க கீரையை பொறுத்து. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுட்டு அதை வேக வைக்கிறேன். ஒரு 5 to 6 விசிலுக்கு நான் விட்டுட்டேன். அதுவும் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். அப்புறம் நம்ம மத்து இருக்குல்ல, அதை வச்சு நம்ம கடைஞ்சி எடுக்க வேண்டியதான். கீரையை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு நான் கடைஞ்சிருக்கேன்னு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே நீங்கள் தாளித்து விட வேண்டியதான். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அதோட கடுகு போட்டுக்கிறேன். அப்புறம் காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கிறேன். அதோட கருவேப்பிலையும் போட்டு நம்ம தாளித்து எடுத்துட வேண்டியதான். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.